சித்ரா முக்லீஸ் கிச்சன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கஞ்சி தான் போட போகிறோம். கஞ்சி போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மழை இப்போ நின்று இருக்கா. ஸோ மழை பெஞ்சு நசன்னு இருக்குது. ஸோ சைடு பின்னாடி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் மாடியெல்லாம் பெருக்க வேண்டியிருக்கு. நிக்கில் வந்து வாசலில் இருக்கிற அந்த செடி கொடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த பேசேஜ் எல்லாம் ஒரே மண்ணாக இருக்குது, அதெல்லாம் அவன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கஞ்சி போட்டு முடிச்சுட்டு அந்த வேலை தான் பண்ண போகிறேன். அப்புறமா தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி சமையல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஞ்சி போட்டுருவோம். இது வந்து திரு ஃபுட்ஸோட கஞ்சி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களோடது அமேசான்லையும் இருக்குது. நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. மூணு பேருக்கு வந்து கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவேன். நான் வந்து பால் வந்து சேர்க்க மாட்டேன். நிறைய பேருக்கு தெரியும், கஞ்சி போடும்போது நான் பால் சேர்க்கவே மாட்டேன், தண்ணியில் தான் போடுவேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். இது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கல. கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கு. ஏன்னா அந்த கஞ்சி மாவு நல்லா வெந்து இருக்கணும், அப்போ தான் நல்லது. இப்போ பாருங்க, தெரியும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இப்போ தான். ஸோ இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சுடுது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் உப்பும் மோரும் கூட இதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து பால் சேர்க்கவே இல்லை. பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுவே நல்லாயிருக்கும். கஞ்சி குடிச்சிட்டு நான் வந்து மாடி போய் ஃபஸ்ட்டு பெருக்க போகிறேன். மாடி பெருக்கிட்டு வந்து சைடு இருந்து எல்லா வேலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை, அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி சமையலே. பருப்பு வேக வச்சுட்டேன் நான். ஸோ அதில் வந்து தால் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்செடுத்து சீரகம் தாளிச்சிடலாம். வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து க்ளீனிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால மத்தியானம் ஆகிட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தி இங்கே வந்து தயிர் சாதத்துக்கு வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு ஆயின்னு இருக்குது, அவ்வளோதான். சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு தால், தயிர் சாதம் தான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் இன்னைக்கு நான். சிம்பிள் சமையல் தானே, அதனால எனக்கு வேப்பம்பூ ரைஸ் நான் பண்ணலை. ஏன்னா இதில் தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சாதம் வச்சுருக்கேன், அதனால வேப்பம்பூ ரைஸ் கிடையாது இன்னைக்கு. தக்காளி நல்லா வதங்கிட்டு ரெட் சில்லி பவுடரும் தனியா பொடியும் சேர்த்துக்க போகிறேன்.
சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுது. இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் அம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிடுது. வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துடுறேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கேன். தால் ஃப்ரை ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். தயிர் சாதமும் ரெடியாக இருக்குது. அதாவது கலக்கணும். இனிமேல் தான் ப்ரெஷர் அடங்கட்டும். இல்லை நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து தயிர் சாதம் தான். சாதம் ரெடியாக இருக்குது. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்க்குறேன். சூரத்துலேயே அப்படியே உருவிடும். அதுக்குள்ளே என்ன பண்ண போனால் கொஞ்சம் க்ரீமியாக தான் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் கலக்க போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். முந்திரி பருப்பும் தயிரும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் சேர்த்துட்டு அரைச்சதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இடுப்ப கரண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, பெருங்காயம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. சப்பாத்தி, அப்புறம் தால் ஃப்ரை, தயிர் சாதம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். தயிர் சாதத்துக்கு வந்து லெமன் ஊறுகாய் இருக்குது. ஸோ அதுதான் தொட்டுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனிங் இருக்கிற சமயத்துலலாம் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.